உண்மையிலே சொல்றேன் ரீசனபிள் பிரைஸ். இவங்க கட்டின குவாலிட்டிக்கு இது ரீசனபிள் பிரைஸ்ங்க. எப்படின்னு ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க. ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூமோட 2.88 சென்ட்டுங்க. 3 சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி சைட்டு வடக்கு பார்த்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 1750 ஸ்கொயர் ஃபீட்ல 3 பெட்ரூமோட வடக்கு பார்த்த வீடு வந்து இன்னைக்கு சேல் கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்து இருக்கு. அந்த ஒத்தக்கால் மண்டபம் ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்துக்கு பக்கத்துலயும் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் நர்சிங் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ரொம்பவும் பக்கத்துலேயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ரேட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பக்காவான குவாலிட்டியில் இருக்குங்க வீடு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உடனே ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க இன்னைக்கு சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடை பொறுத்தளவுக்கு 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடியதுங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம். வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு வாசல் பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. ஸோ நம்ம உள்ள என்ட்ரு ஆகும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி போர்ட்டிக்கோட அளவு மட்டுமே 14:25ங்க. 14:25 அப்படிங்கிற அளவில் இருக்கு. ஸோ இப்போதான் வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குங்க. இன்னுமே ஃபுல் ஃபினிஷிங் ஆகலை. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற பட்சத்தில் தாராளமாக வந்து நீங்கள் வீடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன குவாலிட்டியில் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் முன்னாடியே வந்து நான் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோட ஜலமூலையிலே உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் வந்துருது. போர்வெல் வந்து 350 அடியில் போர்வெல் வந்துருதுங்க. செப்டி டேங்கை பொறுத்த அளவுக்கு வாயு மூலை நார்த் வெஸ்ட் கார்னர்ல செப்டி டேங்க் வந்துருது. ஓகேங்களா? இபி ப்ரொவிஷனுக்கு மேலே உங்களுக்கு ஸ்லாப் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எதுவும் பண்ணலைங்க. ஸோ வீட்டை சுற்றிலுமே செட் பேக் வந்து ஒரு அடி கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் சோர்ல இருந்து எல்லாமே வந்து பில்லர் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டிங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கு நான் கட்டுறதுலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல ஒரு பில்லர் போட்டு ஹெவி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மெட்டீரியலை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போதே உங்களுக்கு பாருங்க தேக்கு மரத்தோட இது குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்துடலாம். பாலிஷ் போட்டால் கூட தெரியாது. ஸோ இது எப்படி இருக்குங்கிறது நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக பார்த்துக்கலாம். உள்ள என்டர் ஆகும்போதே 16:16 ஹாலுங்க. ஓகேங்களா? மேலே வந்து ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக போயிட்டு இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஒரு கபோர்ட் ஒர்க்கில் பண்ணாட்டியும் ஒரு ஃபால் சீலிங் செட்டப்பில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்கு. 8x8 உங்களுக்கு டைனிங் வந்துருதுங்க. இப்போதான் வந்து அந்த ஜன்னல் கம்பியெல்லாம் வச்சிருக்காங்க. பட்டி பார்த்துருக்காங்க. இனிதான் பெயிண்டிங் வேலை ஆரம்பிக்குங்க. பெயிண்டிங் பண்ணிட்டு பார்த்தா வேற மாதிரி இருக்கும் வீடு. சூப்பராக இருக்குங்க. கிச்சன் பொறுத்த அளவுக்கு 8x8ங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செல்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது குபேரமூலையில் என்ட்ரு ஆகிறோம். குபேரமூலையில் என்ட்ரு ஆகும்போது 10x11 உங்களுக்கு செல்ஃப்ஸ் மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்து பக்காவாக உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் வந்துருது. அதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் வந்துருதுங்க. இன்னும் வந்து ஒர்க் போகல. ஸோ டைல் டிசைன் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அடுத்து ஸ்டேரில் பார்த்துருவாங்க. ஸ்டேரில் ஏறி போகும்போது உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு வந்து பார் வந்துடும். ஸோ அதில் ஹேண்டில் வந்துடும். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சேஃப்டி பர்பஸ். ஸோ இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் மாட்டலிங்க. ஸோ கீழே கிரானைட் டிசைன் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பார்த்துக்குங்க. டைல் டிசைன் இந்த டிசைன் தாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு ஏறி வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த மெத்தடில் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ மேலே வந்தோடனே இந்த லுக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்கங்க. கீழே ஸ்டேர் இந்த லொக்கேஷனில் போய் நம்ம ஹால் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸோ மேலே வந்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு குபேர மூலையில் அடுத்தது 11x16 ஒரு ஹாலுங்க. 11x16 ஒரு ஹாலு. அதுலேயே அட்டாச்சு டாய்லெட் உங்களுக்கு வந்துடுதுங்க. ஓகேங்களா? டைல் டிசைன் பாருங்கள். இதுவும் நல்லா ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச்சு டாய்லெட்டே வந்துடும். உங்களுக்கு இன்னும் ஃபிட்டிங்ஸ்லாம் எதுவும் மாட்டிடுவாங்க. அடுத்து தேர்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இது வந்து 8x16. ஸோ வென்டிலேஷனுக்கு பிரச்சனையே இல்லை. வீட்டில் எந்த ஒரு லைட்டு அதெல்லாம் தேவையே இருக்காது. நைட்டு மட்டும்தான் தேவையே இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் இருக்குது. சில வீடெல்லாம் கட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க கட்டியிருந்தாலும் இருட்டாகவே இருக்கும். ஸோ இந்த வீடு அப்படி இல்லை. வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி பொறுத்தளவுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ அவுட்டரில் வந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் 4th பெட்ரூம் மாற்றணுனாலும் தாராளமாக மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஒரு டவர் லைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இருக்குதான் ஒரு ரோடுங்க. அதில் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு கற்பகம் மெடிக்கல் காலேஜ், கற்பகம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுங்க. இங்கே இப்போ முன்னாடி இந்த தோப்புக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ். எல்லா காலேஜும் சுற்றியும் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த வீடை கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி காலேஜஸ் பக்கத்தில் பார்த்துருக்கீங்க, அதுவும் கற்பகம் காலேஜ் பக்கத்தில் வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஸோ மேலே ஸ்டேரில் ஏறி போனோம்னா 2 சின்டெக்ஸ் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நான் நம்புறேங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 லட்சம்ங்க. உண்மையிலே சொல்கிறேன் ரீசனபிள் ப்ரைஸ். இவங்க கட்டின குவாலிட்டிக்கு இது ரீசனபிள் ப்ரைஸுங்க. எப்படின்னு ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இங்கே வடக்கு பார்த்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரேட் 10 லட்சம் ரூபாங்க. மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஓகேங்களா. 2.88 சென்ட். இப்போ 28 லட்சம் ரூபா உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. இதை நீங்கள் வாங்கி கிரயம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சது 1.5 லட்சம் ரூபா செலவாகும். இது ஒரு 30 லட்சம் ரூபா வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுப்போம். ரெண்டாவது இந்த வீடு 1750 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பக்கா குவாலிட்டி. 2200 ரூபாய்க்கு கம்மியா யாரும் பண்றது இல்ல ஓகேங்களா. பக்கா குவாலிட்டியில பண்ணி ஒரு பில்டர்கிட்ட நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னா 2200 ரூபாய்க்கு கம்மியா யாரும் தரதில்லை ஓகேங்களா. ஸோ அந்த கணக்கை நீங்க போட்டீங்க அப்படின்னாலும் 2200 இன்ட்டு 1750 அப்படிங்க போடும்போதே உங்களுக்கு 38 லட்சம் ரூபாய் வருதுங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து இன்டீரியர் இல்லாம இன்டீரியரோட பண்ணும்போது 2500 வரைக்கும் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பண்றாங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த 38 பிளஸ் ஒரு 30 68 ஆகுதுங்க. அவர் கோட் பண்ற பிரைஸ் 70 லட்சம் ரீசனபிள் பிரைஸ். அது போக உங்களுக்கு போர்வெல் போடணும், இபி போடணும், எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உண்மையிலே சொல்றேன் இந்த பில்டிங் ரீசனபிளான ரேட் சொன்னனால தான் உடனே வீடியோ அப்லோட் ஆகுது. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஸ்க்ரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நேரில் வந்து வீட்டை பாருங்க. வீடை பிடிச்சி லீகலை செக் பண்ணுவோம். லீகல் ரிப்போர்ட் வந்து கிளியர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா 100% கிளியரா இருக்கணும். லீகல் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னா டாக்குமெண்டேஷன் போய்க்கலாம். உங்களுக்கு லீகல் பார்க்கறதுல இருந்து லோன் வாங்கி கொடுக்கறதுல இருந்து டாக்குமெண்டேஷன் மூணுமே வந்து எஸ்கேஜே நானே உங்களுக்கு பார்த்து கொடுத்துருவாங்க. நீங்க எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நேரில் சந்திப்போம். நன்றி மக்களே.